அனைவருக்கும் வணக்கம். நம்ம குன்றத்தூர்ல கூபி பெட்ஸ் கடை ஒன்று இருக்குதுங்க. அந்த கல்ல டாக் ஒன்று இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே இந்த கல்ல என்னென்ன பறவை எல்லாமே பார்க்கலாம் வாங்க. பெட்ஸ் எல்லாமே வந்து புது புது பெட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த பெட்ஸை பற்றி எனக்கு தெரியாது. அவர் தம்பி உள்ள இருக்கிற அவர் சொல்லுவார். வாங்க வாங்க பார்க்கலாம். அப்படியே வாங்க. மீன்லாம் பாருங்க, கலர் கலர் மீன் ஃபிஷ் எல்லாமே இருக்குது இந்த கல்ல. கூபி பெட்ஸ் கல்ல. இந்த டாக் பாருங்க, இந்த டாக் பாருங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக. குட்டி டாக் தான் இது. இந்த டாக் எவ்வளோ? இது 8000 வரும். நான் ஃபீமேல் தான். ஃபீமேல் 8000 வருவாங்க. இது எவ்வளோ நாள் டாக் இது? இது 2 மந்த்தாக வரும். 2 மந்த் ஆகா? வேக்சின்லாம் பண்ணியாச்சு. வேக்சின் கம்ப்ளீட். வேக்சின் பண்ணியாச்சு. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பர், நல்லா தான் இந்த டாக். நல்லா இது. இப்போ யாருன்னா எதிரில் வந்து யாரும் கடிக்கலாம் பண்ணாதில்ல? ஃப்ரெண்ட்லி டாக் தானே இது. யாருமே எதுவுமே பண்ணாது. நார்மலாக ஃப்ரெண்ட்லி டாக் தான். நம்ம வீட்டில் இருக்கும் அழகாக சூப்பராக நல்லா விளையாடும். சூப்பராக பண்ணல. நீங்கள் எத்தனை போனீங்கனாலே தெரியும். நல்லா பிளேஃபுல்லாக தான் இருக்கும். வாங்க டாக் பார்க்கலாம் வாங்க. வெளியே போட்டுட்டா வெளியே துடு. இந்த பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பாருங்க. இவர் தான் தம்பி தான் அந்த கடை மெயின்டைன் பண்ணுறாரு. தம்பி உங்கள் பேர் என்னது? ஸ்ரீராம். ஸ்ரீராம். தம்பி பேர் ஸ்ரீராம். கடை எங்கே இருக்குது கரெக்டாக லொக்கேஷன் சொல்ல? இங்கே மணஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட். மணஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட். குன்றத்தூர் எத்தனை மீட்டர்? குன்றத்தூர்லேருந்து 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பல்லாவரம் ரூட்டில் வரலாம் கரெக்டாக? பல்லாவரம் ரூட்டில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. மஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு. இந்த ஒரு எவ்வளோ அழகாக இருக்குதுண்டா. இந்த பாரு இந்த பாரு டாக் பேர் என்ன சொன்னேன்? லேபர் டாக். இது ஒரு எவ்வளோ அழகாக அழகாக. நம்ம வீட்டில் குழந்தை போல இருக்குங்க. நம்ம வீட்டில் குழந்தை எப்படி வளர்க்குறோமோ அதே போல் சூப்பராக இருக்குங்க. இப்போ மற்ற டாக்கோட அந்த டாக் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இப்போ ப்ரைஸில் எப்படி நம்ம கல்லில் கம்மியான ப்ரைஸ் ஆகுது? பண்ணி தரலாம்ண்ணா. கம்மி பண்ணி தரலாம். ஸ்டார்டிங் தான் 8K. ஸ்டார்டிங் தான் 8K. நம்ம அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரலாம். கஸ்டமர் வராங்க அதுவே சாட்டிஸ்ஃபை பண்ணி தருவாங்க. ஸ்டார்டிங் ஒரு ரேட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ஓகே வாங்குற போல இருந்தால் கம்மி பண்ணி தருவில்ல. ஒரு சூப்பராக இந்த டாக் ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வளர்க்கு கொஞ்சம் பெருசாக ஒரு எவ்வளோ நேரம்? 8 மந்த்து ஃபுல்லாக வந்துடும். நான் ஏற்கனவே 2 மந்த் ஆகிடுச்சு. ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்களா? வாங்க கடையில் என்னென்ன பெட்ஸுக்கு சொல்லி எல்லாம் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த டாக் அப்புறம் பார்க்கலாம், நம்ம போகும்போது பார்க்கலாம். ஒரு பூண்டு பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணி தம்பி ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. இது என்ன பேரட்? இது க்ரீன் விங் மெக்கோ சொல்லுவாங்க. பஞ்சாப் நெக்கிலியில் சொல்கிறாங்கல்ல. அப்படியா? ஆமாம், இந்த மாதிரி க்ரீன் விங் மெக்கோ இது டேம்டு. நம்ம கூட ஒரு அந்த பேரட் வாழும். எத்தனை வருஷம்? 100 வருஷம் வரைக்கும் வாழும். 100 வருஷம் வரைக்கும் வாழுமா? நல்லா பெருசாக இருக்குதுண்ணா. பேசுண்ணா. பேசுமா? ஏன்னா ஒன்றும் ஏன்னா பேச சொல்லி பார்க்கலாம். இப்போ பேசுகிறேன். கொஞ்சம் யாருமே இல்லைன்னா வெளியே வீட்டுக்கெல்லாம் போனால் கண்டிப்பாக பேசும். வீட்டுக்கெல்லாம் போனால் பேசுமா? பழகிட்டு நல்லா பேசும்ல? பழகிட்டவங்க நல்லா பேசணும். நல்லா பெருசாக இருக்குப்பா. எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ இது? 3.5 லட்ச ரூபா வரும். 3 நம்ம கீழே கேட்டு 3 லட்சமா? பேரட்டை கேட்டு 3 லட்சமா? எப்படி ப்ரைஸ் எல்லாம் நம்ம கல்ல ரொம்ப கம்மி தானா? இல்லை, அது ஹோல்சேல் கூட பண்ணலாம்ண்ணா. அதுக்கேற்ற மாதிரி கம்மிக்காக கேட்டாங்கன்னா கூட பண்ணி தருவோம். கம்மியாக கேட்டால் பண்ணி தருவோம். எடுத்து வெளியே விட முடியுங்களா? வரலாண்ணா. எடுத்து கம்மி கடிக்கு. பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எனக்கு பேரட்டு பேர் என்ன சொன்னேன்? க்ரீன் விங் மெக்கோ. க்ரீன் விங் மெக்கோ. க்ரீன் விங். க்ரீன் விங். இது எவ்வளோ நாள் இது வந்து பேடு? இது பேடு பேர்டா 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ் ஆகுதா? கிடைக்குமா? கடிக்காத நிறைய வச்சுல. இந்த கத்துற சவுண்டே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது சவுண்டு. சவுண்டு பாருங்கள், நல்ல பெரிய பறவைங்க இது. தம்பி கல்லில் பார்த்தீங்கன்னா மற்ற கடையோட கண்டிப்பாக வந்து குறைஞ்ச விலை தாங்க இது. கண்டிப்பாக வந்து பாருங்கள் அந்த கடையில். நானும் இங்கே லவ் பேட்ஸ் பேட்லாம் வாங்கி போயிடுறேன். தம்பி வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துக்கிறாரு. மற்ற கல்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா 400 ரூபா வைப்பாங்க. ஆனால் தம்பி கல்லில் வந்து 250 ரூபா 300 ரூபா கொடுத்துக்கிறாரு தம்பி. எல்லாமே கேமரா பார்த்துருவோம். இப்படி வேணும்பா.
இது என்ன பேரட்டு? இது என்ன பேரட்டு? பேர் வந்து எக்லேட்டர் சொல்லுவாங்க. எக்லேட்டரா? இல்லை பறக்காதுல இது? பாருங்க இந்த சூப்பராக பறக்குது பாருங்கல்ல, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க. கலராக பாருங்க, சாட்டிஸ் சூப்பராக இருக்குங்களா, க்ரீன் கலருங்க. அதை பாருங்க நம்ம கையில் அப்படியே அழகாக சூப்பராக உட்காரு பாருங்க. பாருங்க இந்த காலில் இது இந்த வளையம்பழம் கட்டி வச்சு அது டிஎன்ஏ போடுறது. அப்படியா? ஓ இந்த பாருங்க சூப்பராக இருக்குது அழகாக. தம்பி வந்து கடையில் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. இருந்தாலும் என் கடைக்கு என் கை வந்து இது பாருங்களா சூப்பராக இருக்குது. எனக்கு பயம் ஒன்றும் இல்லைங்க, எதுவும் பல்ல எதுவும் குழந்தை போல் தான் இந்த அழகாக சூப்பராக. இதில் என்ன இது மேலே மேலே சூப்பராக இருந்து பாருங்க. இது எவ்வளோ இது ப்ரைஸு? 95,000 வரும்னா 95,000 நம்ம 80,000 கூட பண்ணலாம். கரெக்டாக வேறு அப்புறம் தான் ப்ரைஸ் சாட்டிஸ் பண்ணி தருவேன். சிக்கனா உங்களுக்கு கம்மியாக கூட கிடைக்கும். சிக்கனாவா? சிக்கன் இதாக இது இருக்கணும் அவைலபிளாக. ஓகே ஓகே. இதில் என்ன இப்போ கரெக்டா கன்னியூர்னா கன்னியூரா? கன்னியூர் வெரைட்டி. ஓகே ஓகே. கன்னியூரில் வந்து எல்லோ ஷேடட் சொல்லுவாங்க. வெளியே மெரூன் டைல் வரும், சின்னமான இது பாருங்க சூப்பராக சூப்பராக இது பாருங்க, அழகாக சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியன் பேரட் போல் இருக்குங்க, அழகாக சூப்பராக தான். ஆனால் கடியுது அழகாக பொறுமையாக கடிக்குது. இது எவ்வளோ ப்ரைஸ் ஸ்ரீராம்? இது 3,500 வரும். 3,500 இதுவா? இது பேராது ஒன்று மட்டுமா? அது ஒன்று தானா? சிக்கு தான், அது டேம்டு தான். சிக்கு தானே அது? எவ்வளோ சிக்கு இது? 3 மந்த் ஆக போகும். 3 மந்த்தா? 3 மந்த் ஆக போதும். இது சாப்பிட்றதுனா கொடுக்குறதுக்கு சன்ஃப்ளவர் சீடு ஃப்ரூட்ஸ் இருந்தாலே போகணும். சன்ஃப்ளவரா? சன்ஃப்ளவர் சீடும் ஃப்ரூட்ஸும் மட்டும் கொடுத்தா. ஃப்ரூட்ஸ்னா என்னென்ன ஃப்ரூட்ஸு? ஃப்ரூட்ஸ்னா கொய்யாப்பழம், ஆப்பிள் அதெல்லாமே சாப்பிடும். ஓகே ஓகே எல்லாமே கொடுக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து பேரட் ஒன்று பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாமா? அப்படியே காட்டும். இதுனா பேரட் ஒன்று ஸ்ரீராம் வந்து ப்ளூ த்ரோட் கன்னியூர்லாம் கன்னியூர் வெரைட்டி சேர்ந்தது தான் அதுவும். ஓகே ஓகே. ப்ளூ த்ரோட் பேரட் போடுறேன். அதுவும் டேம்டு தான். இதுவும் டேம்டு தான். அதுவும் டேபிள்லாம் எப்படி இது? டேம்டுனா அது இந்த மாதிரி நம்ம கிட்ட கடிக்காமல் பழகலாம். ஓ கடிக்காக பழகணும்னா? ஓ இது எவ்வளோ ப்ரைஸு? இது 8,000 வரும். 8,000 வருமா? அழகாக சூப்பராக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். அது கீழே இருக்குது, அதோட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓ கீழே இருக்குதுல்ல, இதுவும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. இது லாரி கிட்ஸ் சொல்லுவாங்க, ரெட் கேப் லாரி கிட்ஸ். லாரி கிட்ஸ் இது எப்படி வரும்? ஜூஸ் மட்டும் தானே சாப்பிடும். ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுமா? ஃப்ரூட்ஸ் ஜூஸ் மட்டும் தான் சாப்பிடும். அப்படியா? இதுவா லாரி கிட்ஸ் இந்த பேரட்டா? சூப்பர் சூப்பர். வேறு எந்த தரம் சாப்பிடாதா? சன்ஃப்ளவர் இதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் சாப்பிடாதா? நார்மல் சரலா கொடுக்கலாம், ஜூஸு சரலாக் குழந்தைங்களுக்கு சரலாக்கா கொடுக்கலாம், சாப்பிடுமா அது? ஓகே ஓகே. இது எவ்வளோ ப்ரைஸு? இது சிக்கு பார்த்தீங்கன்னா 16K வரும். 16,000 ரூபாய். 16,000 ரூபாய் வரும். ஓ இது டைம்டு லைஃப் அதிகம் இருக்குது. அதுக்கு எத்தனை வருஷம் இது? இது இப்போ 2 நம்ம இப்படி இருக்கு கிட்ட வேணாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இது கலர் எப்படி ஒரு 6 கலர் இருக்குங்களா இதில்? அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்குமா? இன்னும் விங்ஸுகளெல்லாம் கலர் நல்லா இருக்கும். ஓ சூப்பர் சூப்பராக இருக்குது. அழகாகவே தலையை சூப்பர் தூக்கி தூக்கி காட்டுங்க அழகா. விளையாடணும் அது பிளேஃபுல்லாக விளையாடும். அந்த மாதிரி நல்லா விளையாடும். இப்போ பழைய விஷயம் சூப்பராக இருக்குங்களா? நம்மகிட்டே இருக்கலாம் அப்படியே என்ன ஒன்றுனாலும் அது பறந்து கூட போகாது. கை 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 இது சூப்பராக இருக்குது பாருங்க. அது அடுத்து பார்க்கலாமா? சுகர் கிளேடர். இது என்னது? சுகர் கிளேடர். சுகர் கிளேடரா? இது அணில் தானே சொன்னேன்? ஆமாம் புரியுது. அது கொஞ்சம் சிக்கா பெருசாக இது. இது செமி தானா? இதில் அடல்ட்டும் இருக்கும், டைம்டும் கிடைக்கும் நம்மக்கிட்ட. அப்படியா? இது எவ்வளோ ப்ரைஸு? இது ப்ரைஸு 7,000 ஸ்டார்டிங் வரும்னா பேரா?
சிங்கிள் பீஸு. சிங்கிள் பீஸா? சேம் தென் பார்த்தீங்கன்னா 12, 13, 14 அந்த மாதிரி வந்துடும். அதில் கலர்ஸ் வேணால் கீழே இருக்கும். இது எங்கேயும் போகலாம், நம்மக்கிட்ட விட்டு அழகாக நம்மக்கிட்ட நிற்கலாம். சேம்லாம் நம்மக்கிட்டே இருந்தோம். ஓகே ஓகே ஓகே. சூப்பர், எவ்வளோ அழகாக சூப்பர். அணில் சூப்பராக இருக்கு பாருங்க. இது அழகாக பாருங்க, கண்ணுலாம் சூப்பராக இருக்கு பாருங்க. கலர்லாம் செம்மையாகுது. கலரை உள்ளே பாருங்க எத்தனை இது. இதுனா இது பெருசு அதே சைஸா? அதே தான், வேறு வேறு கலர் வரும். ஸோ கலர் மட்டும் வேறு கலரு. உள்ளே பாருங்க எத்தனை இது. கிட்ட வாங்கம்மா. எப்படி ஒரு 5 இருக்குது. அது ஒன்று மேலே இருக்குது, ஒரு 6 இருக்குதுங்க. 10 பீஸ் இருக்குதா? 10 இருக்குதா? ஓ 10 பீஸ் இருக்குதா உள்ள? நான் ஒரு 5 பீஸ் 6 பீஸாக இருக்குன்னு வச்சுருங்க. நான் இது பேர் என்ன சொன்னேன்? சுகர் பிளேடு. இதை பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள். பேரட்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. லவ் பேர்ட்ஸு, சுகர் லேட்டர்னு சொல்லிட்டு இந்த அணில் இருக்குது. புதுசாக இருக்குதுங்க. அந்த கூஃபி பெட்ஸ் கடைக்கு வந்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து ப்ரைஸ் நம்ம பார்த்து தம்பி ஸ்ரீராம் வந்து சூப்பராக பேசி கொடுப்பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த பேரட் சூப்பராக இருக்குதுங்க. பேர் என்ன சொன்னேன்? இது பேர் இந்த பேரட் பேர் லாரி கிட். பாருங்க தலை சூப்பராக ஆடுத்து பாருங்க. அழகாக சூப்பராக இருக்குங்க. கலர் தாங்க சூப்பராக இருக்குது. அட்ராக்ஷன் பண்ணுற போது கலரு. அடுத்தது பார்க்கலாமா? எதை பார்க்குது எதை பார்க்கக்கூடாது தெரியலங்க. தம்பிகள்லாம் நிறைய இருக்குதுங்க ஸ்ரீராம் கல்ல. இதெல்லாம் எவ்வளோ ஸ்ரீராம? இதெல்லாம் கம்மியாக எவ்வளோ? 800லேருந்து 1200 வரைக்கும் இருக்கும். ஓ இது பேர் என்னது? இந்த பேரட் பேர் காக்டைல்ஸில். இதெல்லாம் சிக்கா? அதெல்லாம் சிக்கு தான். ஓ சிக்கும் இருக்குது, டைம்லாம் இருக்குது. அப்படியா? இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்க காக்டைல்ஸ். அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். 800 சொன்னல. இந்த பாருங்க 800 சூப்பராக இருக்குது பாருங்க. அழகாக வீட்டில் வாங்கி போயிட்டு நம்ம ஆசை இது சூப்பராக வளர்க்குறாங்க. இவ்வளோ அழகாக இதெல்லாம் சிக்குங்க. அழகாக எவ்வளோங்க சிக்கு. இதெல்லாம் குட்டி இது எல்லாமே வளர அந்த கலருக்கு ஏதாவது சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் நம்ம இந்தியன் பேரட் எப்படி இருக்குமோ அது போல் சூப்பராக. நல்லா பாருங்க கொண்டை போலங்க சூப்பராக அது கொண்டை. தம்பிகளில் கூஃபி பெட்ஸ்களில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது பேர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பேர் என்ன சொன்னேன்? இதுதான் ஸ்மால் கேண்டி. ஸ்மால் கேண்டியாவா? ஆமாம். ஓ கடிக்காதா? வாழை மேலே சும்மா அது பறந்து ஓ மேலே ஏறிச்சுங்க. குடிலாம் பாரு மேலே ஏறிச்சு. குடிச்சு பார்க்கலாம். விட்டு தம்பி எடுத்துறாங்க. மேலே போய் நினைச்சு சூப்பரா. அழகா சூப்பரா. பறக்காத. இது எவ்வளோ நாள் இருக்குது? இது இப்போ 3 months ஆக போகுது. அதே போகுது 3 months. சூப்பர். இது பேர் என்ன சொன்ன? ஸ்மால் கன்னியா. ஓ தம்பி மேனன் மட்டும் சூப்பராக பிடிக்கிறாங்க. ஸ்மால் கன்னியா 3 monthsல. கண்ணு கலர்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கு பாருங்க. தம்பி கலர் அழகாக சூப்பராக வலி லைட்டாக கடிக்குது வலி. சூப்பராக இருக்குது. அழகு இல்லை பயக்கா. அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க. அழகு. இது எவ்வளோ சொன்னால்? இது 3,500. சூப்பர். இதெல்லாம் சிக்காது. இது என்ன இது காக்டைல்ஸ். மேலே பார்த்தோம்னா ஆமாம் காக்டைல்ஸ். சிக்கு தாங்க. இது எவ்வளோ சிக்கு வேணும் ஸ்ரீராம? இது வந்து 1 month ஆகிருக்கும். 1 month-ஆ? இந்த பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக பார்க்குதுங்க. ஆளை பார்க்குது. என்ன பேர் இது? கனகல். ஆமாம். பட்ஜெட் கம்மியாக ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட பேசுமா?
அப்படியா? இது எவ்வளோங்க? இது 15K வரும். 15K வா? இது எவ்வளோ? இது 3 month ஆயிடுச்சு. 3 month ஆயிடுச்சா? 3 monthலேருந்து 4 month. எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பாருங்க மேலே. சூப்பராக வருதுங்க அழகாக. மேலே ஷோல்டர் கேட்குறேன். ஷோல்டர் ஏறுமா? வாங்க 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 வாங்க. நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரியே வைங்க. நம்ம வீட்டில் நம்ம பசங்களை மெயின்டைன் பண்ணுறாப்புல இதை அழகாக சூப்பராக வாங்கி சூப்பராக மெயின்டைன் பண்ணலாங்க. அதை பாருங்க. வட 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 அழகாக ஒரு சூப்பராக இருக்குங்க. அழகாக சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கு அட்ராக்ஷன் பண்ணுறாப்புல. தம்பிகளில் வந்தா நீங்கள் ப்ரைஸும் வந்து சாட்டிஃபிகேஷன் சூப்பராக பண்ணிட்டு வராங்க தம்பியும். நல்ல பொசிஷனில் அதுவே வாட்டமாக உட்கார வந்து உள்ள வெளியாண்டார் உங்களுக்கு இவ்வளோ பேசல. பழகிட்ட சூப்பராக பேசல. இது ஹலோ 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 கத்துற சவுண்டு எப்படி இது பாருங்க. பயங்கரமாக கத்துற சவுண்டு. எவ்வளோ பேரட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. தம்பிகளில் வந்தீங்கன்னா ஊசி பெட்ஸ்டரில் குன்றத்தூர்னு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தானுங்க. வந்தீங்கன்னா அழகாக சூப்பராக தம்பி வந்து ப்ரைஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் சூப்பராக பண்ணி தருவாங்க. அப்போ வெளியே மீன்லாம் பார்க்கலாம். மீன் நிறைய மீன் இருக்குங்க. கூட மீன் பார்க்கலாம். அப்போ மீன்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக மீன் வச்சுக்கிறாங்க சூப்பராக. இங்கே வந்து வாங்கி போட்டு வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக வளர்க்கலாம். இது அவ்வளோ இல்லை என்ன மீன்? தீரம் ஃப்ளோரான் இந்தியன் பிரீட்னா. ஃப்ளோரான் இந்தியன் பிரீட்னா. ஓகே ஓகே. நார்மலாக இருக்குது. கீழே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வரும்? இது வந்து 500 வரும். அப்படியா? இது பெருசாக 2000. அதே இதுவா? ஓகே ஓகே. இதுனா மீனுங்களா? தீரம் லைனெட்டு ரெட் கேப்பு. அப்படியா? இந்த மாதிரி வெரைட்டி நார்மல் கோல்டு. இதெல்லாம் வரும் ப்ரைஸு? இதெல்லாம் 800 600 வரும். பேரா? பேரு இது எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் சொல்கிறாங்க தம்பி. பேரை வந்து 800 600 தான் வரும். தம்பிகிட்ட வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. கண்டிப்பாக கொண்டு வருவாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு குட்டி மீனாக அழகாக சூப்பராக வீட்டில் விட்டோன்னா சூப்பராக ஜெல்லி பீஸ் போல இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இவ்வளோ குட்டியாக கண்ணுக்கு அழகாக வீட்டில் வாங்கி விட்டிங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ ஆகுங்க? சீக்கிரம் இதெல்லாம் 50 60 40 அவ்வளோதானா? 50 60 அவ்வளோதான். இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. அதாவது நம்ம வீட்டில் மீன் தொட்டி வாங்கி விட்டோன்னா பார்க்கறது சூப்பராக இருக்குங்க. காலங்காலத்தில் எழுந்து வேலைக்கு போகும்போது சரி நம்ம எதனா எந்த இது வந்தாலும் சூப்பராக பார்க்கலாங்க. மீனை பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது போல் அழகாக பார்த்தோன்னா அந்த பிரச்சனை நமக்கு மனசில் இருந்து போயிடுங்க. சூப்பராக இப்படியே வாங்க. எவ்வளோ வச்சுருக்காரு இப்போ தம்பி பாருங்க. இதெல்லாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க. இதே எவ்வளோ ஸ்ரீராம? இது பேர் 80 ரூபீஸ் தான். 800 80 ரூபீஸ். 80 ரூபா தானா? 80 ரூபா தான் பேர். நான் தெரியாது 800 சொல்லிட்டேன்னா 80 ரூபா தானா? இப்போ பாருங்க. இது பேரட்டு. இதுவே பேரட்டா? 700 பேரு. இது எவ்வளோ சூப்பராக கலர் சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த குட்டி மீன் பார்த்தோம்ல அதோட இவ்வளோ சூப்பர். எவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. கலர் வீட்டில் ஒரு 10 கலர் வாங்கி விட்டாங்கன்னா செமங்க சூப்பராகும். அப்படியே கீழே வாங்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் மீன் இது வந்து எக்ஸாட்டிக் ஃபிஷ். எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷா? ஸ்கேட்டு. இதுவா? அப்புறம் சில்வர் ஷார்க் இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ? இதெல்லாம் எவ்வளோ? இதெல்லாம் பேர் 350 வரும். 350 வரும்.
ஆனால் மீன் பெரிய விஷயம்லாம் கிடையாது. மீன் தான் மீன் வாங்கி புதுசாக வாங்குறான்னு வச்சுக்க, தெரியாத யாரும் வாங்குறாங்களா? மீன் பெரிய விஷயம்லாம் கிடையாது. வாங்கும்போது எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். தண்ணி கண்டிஷன் பண்ணிங்கன்னா தண்ணி மாற்ற எத்தனை நாள் நம்ம தண்ணியெல்லாம் மாற்றினா தண்ணி அழுத்தானா மட்டும் போதும். பண்ணி இருக்கோம். சேஞ்ச் பண்ணலாம். இப்போது இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோன்னா ஃபுட்டு கிட்டலாம் எல்லாம் உங்கள்கிட்டயே வாங்கிக்கலாம்ல? அசசரிஸு ஃபுட்டு கிட்ட எல்லாம் நீயே கொடுத்துருவல? இப்போ இந்த மீன் பாருங்க, சூப்பராக இருக்குது. அதான் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ ஸ்ரீராம்? இது பேர் வந்து 160 இருக்குதா? இது பேர் என்னது? ஷார்க் இருக்குது. ஷார்க் கோழி காப்பில் ஒரு 2 வெரைட்டி இருக்கும். 2 வெரைட்டி கோழி காப்பு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஒயிட் ஷார்க், பிளாக் ஷார்க். சூப்பராக அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே போகலாம். இங்கே நிறைய வச்சுருங்க, ஃபிஷ் நிறைய வச்சுருங்க தம்பி. இதுனா ஸ்ரீராம், இதுனா மீன் அரோனா மீன் சொல்லுவாங்கல்ல. ஓ, இதான் வாஸ்து மீனா? அரோனா. இது எவ்வளோ வரும்? இது 3500 ஓகே ஓகே ஓகே. ஒரு அடி இருக்கும். ஒரு அடி இருக்குமா? சொல்லுங்க அந்த வாஸ்து மீன் அப்படியே இதெல்லாம் மான்ஸ்டர் இருக்கா? இது எல்லாமே ஒரு 2 அடி மேலே வளரும். 2 அடி மேலே வீட்டில் வரும். இதெல்லாம் எவ்வளோ வரும்? இதெல்லாம் பீஸ் 1500 1000 நல்லா இருக்கும். 1000 நல்லா இருக்கும். அடுத்தது அப்படியே வாங்க. இதுனா ஃபிஷ்ஷுங்களா? கேரட்டு சாப்பாடு வரும். இதெல்லாம் எவ்வளோ? இது பேர் 800 வரும். 800. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தம்பி கடையில் மீன் வகைகள்னு பார்த்தா என்னென்ன மீன் எனக்கு சுத்தமாக தெரியலங்க. அதெல்லாம் தம்பிகிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாமே. எல்லாம் புதுசாக பார்க்குறாப்புல இந்த மீன்லாம். அடுத்தது அப்படியே வாங்க. கீழே கீழே பாருங்கள். இதெல்லாம் ஃபிஷ்ஷு? இதில் வந்து ரேன்போ ஸோ இதெல்லாம் எவ்வளோ பேசு ஸ்ரீராம்? நார்மல் ரேஞ்சுக்கு வந்து 180 வரும் பேர். ரெயின்போ ஷார்க் 150 வரும். வேறு 180 தானா? 180 150 வரும். பரவாயில்ல. குறைஞ்ச எவ்வளோ தாங்க? 180 150 தானாங்க. தம்பி நீங்கள் வாங்கினா போல இருந்தால் என்னோட ப்ரைஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு. எவ்வளோ அழகாக சூப்பராக இருப்பாங்க எல்லாமே. இங்கே பெரிய மீன் இங்கே பார்க்கலாம். இந்த வாஸ்து மீன் தானே அதை பார்த்தோம், அதே தானே? இந்த மீன் ஒரு எவ்வளோ பெரிய மீன்? வாஸ்து மீன் தானே ஸ்ரீராம? எவ்வளோ பெருசு? இது எவ்வளோ ஸ்ரீராம்? இது வந்து நம்ம 1000 கொடுக்குறோம்னா, ஏன்னா நம்ம வளர்த்ததுன்றதால ரேட் கம்மியாக கொடுக்குறோம். மற்றவங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக. 12,000. நீயே வளர்த்ததால ப்ரைஸ் கம்மியாக தர. மற்ற கடையில் வாங்காமல் கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்கும். ஓ பாருங்க, ஊட்டி பெட்ஸ்களில் வந்து ஸ்ரீராம் வந்து இவராக வளர்த்ததால இந்த ப்ரைஸ் ரொம்ப குறைவாக தராராம். வேறு எங்கன்னா வாங்குறா போல இருந்தால் ரேட்டு கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்குமாங்க. அப்போ நீ கண்டிப்பாக வந்து வாங்குறா போல இருந்தால் தம்பி உன்னோட குறைவாக தருவார். நீ வந்து பேசுகிறா போல இருந்தால் எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீட்டிலலாம் வாசலாம் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த மீன்லாம் ரொம்ப நல்லதுங்க பாருங்கள். அப்படியே கீழே அப்படியே வாங்கலாம். கீழே இதுனா ஸ்ரீராம? இது கார்ப்பு ஷார்க் நல்லா இருக்கும்ண்ணா. இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸு? ஃபஸ்ட்டு இதில் நிறைய இருந்தது, சேல் பண்ணுறோம். சேல் சைஸு. இது எவ்வளோ ப்ரைஸு? இது வந்து 25 வரும் பீஸ். இதுனா பேரட்டு பார்க்கலாம் வாங்க. இதுனா பேரட்டு ஸ்ரீராம? ஆஸ்திரேலியன் கிரேட் பேரட்டா? எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கிரே கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். கை விட்டா கச்சிரமா வாங்க இருக்கட்டும். அப்போ இந்த இது பார்க்கலாம் வாங்க, பேரட் பார்க்கலாம். இதுனா பேரட் ஸ்ரீராம? உள்ள பார்த்தோம்னா அதே தானா? எக்ஸ்பிளாட்டர். இப்போ இது பாருங்க, கையை கடிக்கிறா போல வருது. இது அதே தானா? ஆஸ்திரேலியன் கிரே பேரட். லவ் பேர்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் பேரட் ஸ்ரீராம? தனித்தனி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ பேர்? 18,000. வயசுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க சூப்பராக இருக்கும். அழகாக சூப்பராக இருக்குது. கடிக்குது, கையை கடிக்குது. அடுத்தது பார்த்துலாம் வாங்க. லவ் பேர்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. புறாவில் பாருங்க சூப்பராக இருக்கும். இந்த புறா பாருங்கள், நல்ல புறா, அழகாக சூப்பராக. இந்த புறா என்ன புறா ஸ்ரீராம்? பேண்ட் அப்படிங்களா? சூப்பராக இருக்கும். இப்போ லவ் பேர்ட்ஸ் பாருங்கள். லவ் பேர்ட்ஸ் எவ்வளோ பேர்? 350. இப்போ டம்மி எவ்வளோ தான் லவ் பேர்ட்ஸ்லாம்?
உள்ளே பார்த்தோம் அந்த பேர் தானே இது எல்லாம் கடிக்கும் அப்படியா எவ்வளோ சூப்பராக எல்லாமே இருக்குது ஊட்டி பெட்கல்ல. அதுவும் நம்ம ஸ்ரீராம்கிட்ட வந்தீங்கன்னா குறைஞ்ச விலை கண்டிப்பாக தருவாருங்க. மறு மேலே இந்த புறா பாருங்க அழகாக சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ இதுவாக எவ்வளோ சூப்பராக இருக்கும் அழகா பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குங்க. தம்பிகளில் ஸ்ரீராம்களில் பார்த்தீங்கன்னா குட்டி பெட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பறவைகள் இருக்குது. அப்புறம் எல்லா பேட்ஸும் இருக்குது. அப்புறம் மீன்லாம் எவ்வளோ மீன் கலர் மீன்லாம் பார்த்தீங்கல்ல பெரிய பெரிய பறவைலாம் இருக்குது. எல்லாமே பாருங்கள் கிளியெலாம் எவ்வளோ பெரிய பேரட்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தம்பிகளில் வந்து வாங்குங்க. ப்ரைஸும் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி தருவார். நம்ம மன நிறைவாக இங்கேருந்து போகலாங்க. இந்த சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த சேனலை பார்த்து கண்டிப்பாக ப்ரைஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி தருவீங்களா ஸ்ரீராம? ஓகே பாருங்க. இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்க ஸ்ரீராம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ. நம்ம பார்த்தது மனசு நிறையா ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி கண்டிப்பாக நானும் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வரேன். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். பாய்.